ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி இன்றைக்கி மார்க்கெட் லீவு, பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அது மாதிரி தான் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஆட்டோ கம்பெனி ஸ்பேர் பார்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற ரெண்டு முக்கியமான கம்பெனிஸ், மைக்ரோ கேப் கம்பெனிஸ், அதோட பிஸ்னஸ் மாடலை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜுலுண்டூர் மோட்டார் ஏஜென்சி டெல்லி லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. ஸோ இவங்களோட மார்க்கெட் கேபிடேஷன் பார்த்தீங்கன்னா 106 கோடியில் இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து லாஸ்ட் மார்க்கெட்டில் ஒரு 106 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. 108 ரூபாயோ 106 ரூபா அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா 106 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ப்ராஃபிட் லாஸ்ட் குவார்ட்டரில் 8.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4.8 crores-லேருந்து 5.2 crores ஆட்டு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜுலுண்டூர் மோட்டார் ஏஜென்சி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இந்த ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. அதே மாதிரி பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் ப்ளஸ் வந்து அசசரிஸ்லாம் இந்தியாவில் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. இவங்களோட நெட்வொர்க் ஆஃப் பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் வந்து இந்தியாவில் 1927 இருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்களோட மெயின் பிஸ்னஸ் பார்க்கும்போது பிரேக்ஸு, பியரிங்ஸு, கிளச்சஸ்ஸு, கூலிங் சிஸ்டம், இன்ஜின் காம்போனன்ட், சஸ்பென்ஷன், அடுத்து வந்து பவர் ஸ்டீரிங்கு, ஆயில் அண்ட் லூப்ரிகன்ட்ஸு, ஃபில்டர்ஸு, இந்த மாதிரிப்பட்ட செக்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இவங்க இருக்கிறாங்க இந்த ஜுலுண்டூர் மோட்டார் ஏஜென்சி டெல்லி லிமிடெட். ஸோ இவங்களோட பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர் இது தான். ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி ஆவரேஜ் ஆட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஸ்டாக்கும் வந்து பார்க்கும்போது 106 ரூபாவில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. 52 வீக் ஹை பார்க்கும்போது 140 ரூபா வரைக்கும் போயிருக்கு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறங்கியிருக்கு. இந்த கம்பெனியில் நான் ப்ளஸ் பாயிண்ட் ஆகிட்டு எது பார்க்கணும், ப்ரைஸ் ட்ரெண்டிங்ஸ் வந்து 9 தான் இருக்குது. ப்ரைஸ் டு புக் வந்து 1.06 இருக்குது. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 13.69 இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 11.25% இருக்குது. டிவிடெண்டும் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். 1.89% வந்து டிவிடெண்ட் ஈல்ட் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் பார்க்கும்போது 51% ஹோல்டிங் இருக்குது. எஃப்ஐஎஸ் வந்து 0.10% ஹோல்ட் பண்ணுறாங்க. அதர் டிஏஎஸ் வந்து 0.01% ஹோல்ட் பண்ணுறாங்க. நான் இன்ஸ்டிடியூஷனல் வந்து 48.89% வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ மோரலாட்டி இது வந்து ஜுலுண்டூர் ஆட்டோமோட்டார் ஏஜென்சி டெல்லி லிமிடெடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முஞ்சால் ஷவா லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் பார்க்கும்போது 697 கோடி இருந்துச்சு. இந்த ஸ்டாக் லாஸ்ட் மார்க்கெட்டில் 7% மேலே ரேலி ஆச்சு. ஆனால் க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5% மேலே க்ளோஸ் பண்ணாங்க. பாசிட்டிவில் 173 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. இதோட 52 வீக் ஹை பார்க்கும்போது 211 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. ஸோ இவங்களோட ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 288 கோடியிலேருந்து 311 கோடியாட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது இயர் ஆன் இயர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 8% ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் பேஸில் 7.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 12 கோடி சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் பண்ணியிருக்காங்க. இப்போ 13 கோடி பண்ணியிருக்காங்க. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 குவார்டர் எடுத்து பார்த்தேன். குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் பார்க்கும்போது அவங்களோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வந்திருக்கு இந்த கம்பெனிக்கு. இந்த ஸ்டாக் வந்து 1 இயரில் 17% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த வருஷத்தில் ஒரு 21% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 1985 இருக்கிறாங்க. இந்த முஞ்சால் ஷோவா லிமிடெட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அண்ட் ஃபினான்ஷியல் கொலாபரேஷன் வந்து இந்த ஹீரோ குரூப்பு கூடயும் ஷோவா கார்பரேஷன் ஜப்பான் அவங்களுக்கு கூடயும் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா ஆன்சிலரி அண்ட் மேனுஃபேக்சர் ஆட்டோ காம்போனன்ட்ஸ் அந்த செக்மெண்ட்டில் தான் இருக்கிறாங்க. குறிப்பாக 2 வீலர்ஸ் அண்ட் 4 வீலர்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க. இவங்களோட பிரைமரி ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபார்க்ஸு, ஷாக் அப்சர்வர்ஸு, ஸ்ட்ரட்ஸு, கேஸ் ஸ்ப்ரிங்ஸு, விண்டோ பேலன்சர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சேல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து முஞ்சால் ஷோவா அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் இதோட ஃபண்டமெண்டல்ஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ட்ரெண்டிங்ஸ் வந்து 22 இருக்குது. ப்ரைஸ் டு புக் வந்து 1.05 இருக்குது. அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 4.70% இருக்குது. டிவிடெண்ட் ஈல்ட் வந்து 2.58% இருக்குது. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 4.49% இருக்குது. ஷேர் ஹோல்டிங் பார்க்கும்போது 65.02% வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்குது. 1.55% வந்து எஃப்ஐஎஸ் ஹோல்டிங்ஸ் இருக்குது. 0.01% மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் இருக்குது. 33.43% வந்து நான் இன்ஸ்டிடியூஷன் ஹோல்டிங்ஸ் இருக்குது. மோராட்டி வந்து முஞ்சால் ஷோவா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கமெண்டில் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி பூஜா ஹாலிடேஸ் வருது, தீபாவளி வருது, கிறிஸ்மஸ் வருது, பொங்கல் வருது. ஸோ இனி கண்டினியூஸாக ஃபெஸ்டிவல் சீசனாக வருது. ஸோ கோல்டு மக்கள் வாங்குவாங்க, கோல்டு ஷேர் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி. ஸோ கோல்டு ஷேர் இப்போதைக்கு வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா நியூ என்ட்ரிக்கு ஃபேவராக இல்லை. பட் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நம்மளோட ஓன் ரிஸ்க் அனாலிசிஸ் தான் இருக்குது. ஸோ ஏன்னா நான் வந்து ஒப்பீனியன் சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாக்குமே வேல்யூஷன் படி பார்க்கும்போது நல்லாவே ரேலியாக இருக்குது. கல்யாண் ஜுவல்லர்ஸ்லாம் ரீசெண்டாட்டு 500 ரூபாவில் இருந்துச்சு. சரணி வந்து ஒரு 700 ரூபா போயிடுச்சு. ஸோ அது மாதிரி கோல்டு செக்டார் ஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் ஹையாக இருக்குது. நம்ம தான் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி நம்ம தான் ஓன் ரிஸ்க் பண்ணணும். இது மோரலாட்டு நீங்கள் கேட்ட கேள்விக்கான அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜேபி பவர் அதை வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஜெயபிரகாஷ் பவர் வெஞ்சர்ஸ் லிமிடெட் அந்த கம்பெனி நினைக்கிறேன்.
ஸோ எங்களோட ஷேர் லாஸ்ட் மார்க்கெட்டில் 17 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. இந்த ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் மாதிரி தான் நான் வந்து முன்னாடி இதெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் இதிலலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது கிடையாது. ஆனால் இந்த டைமில் தான் இந்த ஜேபி பவர்லாம் பார்க்கும்போது தான் நான் அந்த டைம் அந்த சுஸ்லான் எனர்ஜியை பிக் பண்ணேன். அது 8 ரூபாய்க்கு பிக் பண்ணி ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா இல்லை 12 ரூபாய்க்கு பிக் பண்ணேன். 12 ரூபாலேருந்து அந்த ஸ்டாக் 8 ரூபா வந்துச்சு. 8 ரூபாலே அப்படி கொஞ்ச நாள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ரேலி ஆகி சுஸ்லான் இப்போ பீக்கில் நிற்குது. நான் 40 ரூபாவில் ப்ராஃபிட் புக் பண்ணேன் சுஸ்லானில். அதே மாதிரி தான் சுஸ்லான் பிக் பண்ண சமயத்தில் ரத்தன் இந்தியா பவர் அப்படிங்கிற ஒரு கம்பெனியும் பார்த்தீங்கன்னா பிக் பண்ணேன். அது 9 ரூபாவில் வாங்கினது இப்போ ஒரு 18 ரூபா 20 ரூபாலாம் வந்துச்சு. இப்போ ஏதோ 15 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு கிடக்குறேன்னு நினைக்கிறேன். அது என்னோட போர்ட்ஃபோலியோவில் அந்த ஸ்டாக்கும் இருக்குது. ஆனால் ஜெயபிரகாஷ் பவர் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் அந்த சமயத்தில் நான் வந்து மிஸ் பண்ணேன். இன்றைக்கி அது வந்து 17 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் ஜெயபிரகாஷ் பவர் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ரீசெண்டாக ஒரு 60% வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 12 மந்த்ஸில் வந்து ரேலியாக இருக்குது. இந்த ஜெயபிரகாஷ் பவர் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இதில் வந்து ஃபண்டமெண்டல்ஸ்லாம் செக் பண்ணப்போ ப்ரைஸ் ட்ரேடிங்ஸ் பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. ப்ரைஸ் டு புக் வந்து 1 பாயிண்ட் சம்திங் இருக்குது. அதில் வந்து ஷேர் ஹோல்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. எஃப்ஐஎஸ் வச்சுருக்காங்க ஹோல்டிங்ஸ். எஃப்ஐஎஸ்லாம் 7% கிட்ட ஹோல்டிங்ஸ் வச்சுருக்காங்க. இன்சூரன்ஸ் கம்பெனிஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, அதர் டிஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோல்டிங்ஸ் அதிகமாக வச்சுருக்காங்க. பட் ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா தான் இருக்குது. பவர் செக்டர் எல்லாமே ரீசெண்டாக ஒரு ரேலி கொடுத்துருக்காங்க. பட் இந்த சமயத்தில் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவில் ப்ராஃபிட் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் தான். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி அது எப்போ பிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிக் பண்ணிக்குவாங்க. பட் ஜெயபிரகாஷ் வெஞ்சர்ஸ் லிமிடெட்லாம் நான் வந்து அந்த ஸ்மால் கேப் பவர் செக்டார் ஸ்டாக்ஸில் வந்து பிக் பண்ணும்போது இதை மிஸ் பண்ணேன். பட் இப்போதைக்கு இது ரேலியாக இருக்குது. இப்போ உள்ள என்ட்ரி கொடுக்க சரியான சமயமாக, அப்படி உள்ள என்ட்ரி கொடுத்தாலும் ரிட்டர்ன்ஸ் பெருசாக வருமா அப்படின்னு சொல்லி தெரியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெயபிரகாஷ் பவர் வெஞ்சர்ஸ் லிமிடெடை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் மஹேந்திரா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. மஹேந்திரா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கம்பெனி வந்து 30% ஆஃப் த இவி டார்கெட் பெனிட்ரேஷன் வந்து அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் 2030 வந்து டார்கெட் பண்ணுறாங்க. அதே சமயம் அவங்க ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. நோ நியூ இவி ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா அந்த சங்கன் பிளானில் நோ நியூ இவி ஃபெசிலிட்டி, அதாவது அந்த சங்கன் பிளானில் இவி ஃபெசிலிட்டி வந்து புதுசாட்டு போடுறதுக்கு எந்த பிளானுமே இல்லை அப்படின்னு சொல்லி மஹேந்திரா வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இருக்க அந்த சங்கன் பிளானில் வந்து அவங்க இவியை வந்து பார்த்தீங்கன்னா 2025 வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மோராட் இது வந்து மஹேந்திரா கொடுத்த அப்டேட். பட் நியூ மேனுஃபேக்சரிங் இவி ஃபெசிலிட்டி வந்து போட வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொச்சின் ஷிப்யார்டில் வந்து அப்டேட். ஆக்சுவலி இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஹைலி ஓவர் வேல்யூடு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 5% ஏறும், 10% ஏறும், அதில் பொத்துனி 10% கீழே விழும். ஸோ இதிலலாம் வந்து புத்தியை பயங்கரமாக பயன்படுத்தி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க நல்ல லாபம் பார்க்கலாம். இந்த கொச்சின் ஷிப்யார்டு, மேசகான் ஷிப் பில்டர்ஸ். ஏன்னா ஏறினா 5% ஒரே நாளில் ஏறும், அதேமாதிரி விழுந்தா 10% ஒரே நாளில் விழும். ஸோ இந்த கொச்சின் ஷிப்யார்டு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆர்டர் புக் ஆல் டைம் ஹையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. 22,000 கோடி கிட்ட இருக்குது. ஸோ ஒரு 65 வெசல்ஸ் ஒர்த்து ஆர்டர் வந்து இவங்க கைவசம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் ஷிப்ஸ் அந்த செக்மெண்ட்லேயும் இவங்க கண் வைக்கிறாங்க. ஸோ 14 நேவல் ஷிப் மேக்கிங் ஆர்டர், 22 கோஸ்டல் ஷிப் மேக்கிங் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கிளைண்ட்ஸு ஜெர்மனி, நார்வே, சைப்ரஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெதர்லாந்து இவங்கெல்லாம் கிளைண்ட்ஸாக இருக்கிறாங்க. இந்த 14 நேவல் ஷிப்பும் 22 கோஸ்டல் ஷிப்ஸுக்கும். அடுத்தது இவங்க வந்து க்ரீன் ஷிப்ஸு இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஃபியூல் செல்லு, மெத்தனால் ஷிப்ஸு, எலக்ட்ரிக் ஷிப்ஸு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் ஷிப்ஸு, சொஃபிஸ்டிகேட்டட் ஷிப்ஸு இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண் வச்சுட்டு இருக்கிறாங்க. குறிப்பாட்டு இவங்களோட கிளைண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ், ஜெர்மன், சைப்ரஸ் கிளைண்ட்ஸு. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து மெயின்லி இவங்களோட பிஸ்னஸே ஷிப் மேனுஃபேக்சரிங் தான். இவங்களுக்கு ஃபெசிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஷிப் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வந்து கொச்சியில் இருக்குது. அடுத்தது இவங்களோட சப்சிடரி கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் இருக்குது. அடுத்தது கர்நாடகா உடுப்பியில் ஒன்று இருக்குது. இவங்க வந்து கோஸ்டல் அண்ட் க்ரீன் ஷிப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா ப்ளஸ் வந்து யூரோப்பியன் கிளைண்ட்ஸுக்கு மேக் பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்தது இவங்களுக்கு ஒரு 3 ஸ்மாலர் ஷிப் ரிப்பேர் யூனிட்ஸ் வச்சுருக்காங்க. அவுட் சைட் கொச்சி, இன்னொன்று மும்பை, இன்னொன்று வந்து கொல்கத்தா, இன்னொன்று வந்து போர்ட் பிளேயர் அங்கே வந்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இவங்க சொல்கிறது 22,000 கோடியாட் இருக்குது. இவங்களோட ஆர்டர் புக் வந்து ஆல் டைம் ஹை ரேஞ்சில் இருக்குன்னு சொல்கிறாங்க கொச்சின் ஷிப்யார்டு. பட் இப்போ இருக்க ரேஞ்சில் கொச்சின் ஷிப்யார்டில் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்பவே கம்மி தான். அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிஸ்னஸ் பார்க்கும்போது $18.5 பில்லியன் வேல்யூவில் இருக்குது. அதே மாதிரி ரெவன்யூ வந்து அவங்க சொல்கிறது நெக்ஸ்ட் 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 20% வந்து அவங்க ரெவன்யூ க்ரோத் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களோட பிஸ்னஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ, டிரான்ஸ்மிஷன் அசட்ஸு, டிஸ்ட்ரிபியூஷன் அசட்ஸு, ஸ்மார்ட் மீட்டரிங் பிஸ்னஸ், இந்த செக்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்களோட என்டர்பிரைசஸ் லெவல் பார்க்கும்போது $18.5 பில்லியன் இருக்குது. அவங்களோட பிஸ்னஸ் வந்து நல்லாவே ஸ்ட்ராங் க்ரோத்தாக இருக்குது. ப்ரீ டேக்ஸ் ப்ராஃபிட் வந்து காம்பவுண்டட் க்ரோத்தில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 3 இயர்ஸில் அது வந்து 29% க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் வோடஃபோன் ஐடியாவில் வந்து அப்டேட்டு. இவங்க வந்து ஒரு $3.6 பில்லியன் டீல் வந்து பார்த்தீங்கன்னா
இந்த நோக்கியா, எரிக்சன், சாம்சங் இவங்க கூட போட்டிருக்காங்க. இந்தியன் மதிப்பில் இது 30,000 கோடி டீலு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்குன்னா நெட்வொர்க் எக்யூப்மெண்ட் சப்ளை பண்ணுறது தான் ஓவர் ஏ பீரியட் ஆஃப் 3 இயர்ஸ்லன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து அவங்க பார்ட்னர்ஸ் ஆட் பண்ணதை சாம்சங் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஆட்டை ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி எரிக்சன், நோக்கியா கூட இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் வந்து நியூ ஆட்டை ஆர்டர் பண்ணியிருக்காங்க அவங்களோட லாங் டேர்ம் பார்ட்னர்ஸ் லிஸ்ட்டில். அடுத்தது அவங்க இந்த டீல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க சொல்கிறது டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் 3 இயர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பிளான் வந்து $6.6 பில்லியன் சொல்கிறாங்க, 55,000 கோடி. இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ரோக்ராம்ங்கிறது 4G பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணுறது $1.03 பில்லியன் டாலர்லேருந்து $1.2 பில்லியன் அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4G வந்து இந்த மாதிரிப்பட்ட இவ்வளோ அளவு பாப்புலேஷனுக்கு கொண்டு போகணும். அடுத்தது 5G வந்து கீ மார்க்கெட்டில் லான்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மோராட் இது வந்து வோடஃபோன் ஐடியா கொடுத்த அப்டேட். வோடஃபோன் ஐடியா இது சொல்கிறதெல்லாம் இப்போ அவங்க இருக்க கடன் நிலைமையில் வந்து இதெல்லாம் பண்ண முடியுமான்னு எக்ஸாக்டாக நம்மளால் கணிக்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வோடஃபோன் ஐடியாவுக்கு காம்படிஷன் ஆட்டு மார்க்கெட்டில் 2 பேர் பயங்கரமாக இருக்காங்க. ஒன்று ஜியோ, இன்னொன்று வந்து ஏர்டெல். ஸோ அவங்களெல்லாம் பீட் பண்ணி இவங்க மேலே வருவாங்களாங்கிறது $1 மில்லியன் கொஸ்டின் தான். ஸோ இது வந்து வோடஃபோன் ஐடியா பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் ஃபினான்ஸும் ஐடிபிஐயும் வந்து வித்ரா பண்ணியிருக்காங்க. எதை வித்ரா பண்ணியிருக்காங்கன்னா ஜிசோனி மெர்ஜர் சம்மந்தமாட்டு இவங்களுக்கு அந்த ஜிசோனி மெர்ஜருக்கு எகெயின் ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பெட்டிஷனை வந்து NCLAT அதாவது நேஷனல் கம்யூனி லா அப்பெலட் ட்ரிபியூனல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த மெர்ஜரே போண்டி ஆயிடுச்சு. ஸோ அதனால அந்த பெட்டிஷனை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வித்ரா பண்ணியிருக்காங்க. ஆக்சிஸ் ஃபினான்ஸும் ஐடிபிஐயும் வித்ரா பண்ணியிருக்காங்க. மோராட் இது வந்து ஜிசோனி மெர்ஜரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பார்த்தீங்கன்னா சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இவங்க ஒரு $2.2 பில்லியன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க ரினியூவபிள் எனர்ஜி செக்டரில் 2030க்குள்ள. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து IPO எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இந்த கம்பெனி அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 235 கம்பெனிஸ் வந்து IPO வந்திருக்காங்க. அவங்க வந்து $8.6 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனிஸ். நான் சொல்கிறது இந்த வருஷத்தில். ஸோ இந்த சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இந்தியன் மதிப்பில் பார்க்கும்போது $180 பில்லியன் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரினோபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷன் பண்ணுறதுக்கு வேண்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் 1 to 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் இஷ்யூ வரதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க லார்ஜ் பவர் ப்ரொடியூசர் இன் இந்தியா இந்த கம்பெனி குறிப்பாடு க்ரீன் எனர்ஜி, ரினோபிள் எனர்ஜி அந்த செக்மெண்ட்லாம் இருக்கிறாங்க. இவங்க வந்து 500 ஜிகாவாட் ஆஃப் க்ளீன் எனர்ஜி வந்து 2030க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அட்டைன் பண்ண இருக்கிறாங்க கார்பன் எமிஷன் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இவங்களோட IPO பிளான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் RP குப்தா அவர் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேபி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 2 to 3 இயர்ஸில் வர வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த IPO வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாட்டு நிறைய கம்பெனிஸ் வந்துட்டே இருக்குது. குறிப்பாட்டு இப்போ பெரிய பெரிய கம்பெனிஸோட சப்சிடரியை வந்து அவங்களோட IPO வந்து ரிலீஸ் பண்ண தயாராக இருக்கிறாங்க. குறிப்பாட்டு NTPC ஓட க்ரீன் எனர்ஜி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா HDFC பேங்கோட சப்சிடரியில் 2 IPO வர இருக்குது மார்க்கெட்டில். ஸோ நிறைய கம்பெனிஸ் வந்து IPO வந்துட்டே இருக்கிறாங்க. ஸோ மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இந்த வீக்கில் டிவிடெண்டுக்கான ரெக்கார்டேட் வர கம்பெனிஸ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது செப்டம்பர் 23 ஆக்கர் ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் ₹0.6 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பர் ஷேருக்கு. அக்ஷர் கெமிக்கல்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ₹0.5. அடுத்தது வந்து ஆம்பா என்டர்பிரைசஸ் ₹0.5, அட்டம் வேல்ஸ் ₹0.75, AVG லாஜிஸ்டிக்ஸ் ₹1.2, BNB ட்ரிபிள் வால் கண்டெய்னர்ஸ் ₹1 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பகட்டி ரீசைக்ளிங் இண்டஸ்ட்ரி ₹0.5, பஜாஜ் ஹெல்த் கேர் ₹1 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பெஸ்ட் அக்ரோ லைஃப் ₹3 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பந்தாரி ஹோசாரி எக்ஸ்போர்ட் ₹0.01 பர் ஷேர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பாரத் டைனமிக்ஸ் ₹0.85 பர் ஷேர். BMW என்டர்பிரைசஸ் ₹0.21 பர் ஷேர். கேப்லின் பாயிண்ட் லெபார்டரிஸ் ₹2.5. சைகல் இந்தியா வந்து ₹0.5. கொச்சின் ஷிப்யார்ட் ₹2.25 அதாவது ₹2.25 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பர் ஷேருக்கு. இது வந்து செப்டம்பர் 23 ரெக்கார்டிட் வருது. கான்ஃபிடென்ட் ஃபியூச்சரிஸ்டிக் எனர்ஜி டெக் ₹0.375 பர் ஷேர். கான்ஃபிடன்ஸ் பெட்ரோலியம் இந்தியா ₹0.1. கிரியேட்டிவ் நியூ டெக் ₹0.5. தேவ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ₹0.25. எமரால்ட் ஃபினான்ஸ் ₹0.1. ஜெம் என்விரோ மேனேஜ்மெண்ட் ₹0.5. ஜீனஸ் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ₹0.6. குஜராத் அப்போலோ இண்டஸ்ட்ரீஸ் ₹2 பர் ஷேர். HFCL லிமிடெட் ₹0.2. ஹிம் டெக்னோ ஃபார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ₹0.4. HPL எலக்ட்ரிக் அண்ட் பவர் ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இனாமினி மார்பிள்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ₹0.04. இண்டன்ஸ் டெக்னாலஜிஸ் ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜியாட் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டிங் ₹0.05 பர் ஷேர். ஜோய்டி ரிசைன்ஸ் அண்ட் அதர்சிவ்ஸ் 9 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கெமிஸ்டர் கார்பரேஷன் ₹0.5. KMNS மெட்சர்ஜி ₹0.05.
லா ஓப்பலா ஆர்ஜி 10 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பர் ஷேர். ஒன் குளோபல் சர்வீஸ் ப்ரொவைடர் 1 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓரியன்ட் சிரடெக் 0.25 ருபீஸ். பன்ஷில் ஆர்கானிக் 0.8 ருபீஸ். பனோரமா ஸ்டுடியோஸ் இன்டர்நேஷனல் 0.2 ருபீஸ். பசுபதி காட்ஸ்பின் 0.75 ருபீஸ். பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட் 0.2 ருபீஸ். போக்கரானா 0.6 ருபீஸ். பவர் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் குஜராத் 0.2 ருபீஸ் பர் ஷேர். பெரவெக் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்பிஎன்எல் 2 ரூபா 11 காசு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பர் ஷேருக்கு. ராதிகா ஜுவல் டெக் 0.2 ருபீஸ். ராஷ்டிரிய கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர் 1.24 ருபீஸ். ரோஸ் மெர்க் இவங்க வந்து 0.1 ருபீஸ். எஸ்பிசி எக்ஸ்போர்ட் 0.05 ருபீஸ். செராய் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ் இந்தியா 0.1 ருபீஸ். சக்தி பம்ப்ஸ் இந்தியா 4 ருபீஸ். ஷலிபத்ரா ஃபினான்ஸ் 1.2 ருபீஸ். ஷெல்டர் பாமா 0.33 ருபீஸ். ஸ்ரீஜி டிரான்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் 0.1 ருபீஸ். சின் போஸ்ட் இந்தியா 0.5 ருபீஸ். சிலிகான் ரெண்டல் சொல்யூஷன் 1 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்எம்எஸ் லைஃப் சயின்ஸ் இந்தியா 1.5 ருபீஸ். எஸ்எம்எஸ் ஃபார்மசிட்டிகல் 0.4 ருபீஸ். ஸ்டார்க் டெக் ஃபினான்ஸ் 0.5 ருபீஸ். ஸ்டீல் ஸ்ட்ரைப் வீல்ஸ் 1 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சன்டெக் ரியாலிட்டி 1.5 ருபீஸ். டால் ப்ராஸ் இன்ஜினியரிங் 2.5 ருபீஸ். டெம்போ குளோபல் இண்டஸ்ட்ரீஸ் 1 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வசுந்தரா ரசாயன்ஸ் 2 ருபீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வேதவாக் சிஸ்டம் 0.7 ருபீஸ். விக்ரம் தெர்மோ 0.75 ருபீஸ். அதே மாதிரி வேதாவாக் சிஸ்டமும் விக்ரம் தெர்மோம் பார்த்தீங்கன்னா 0.75 ருபீஸ் பர் ஷேர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. விப்புல் ஆர்கானிக்ஸ் 1 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. விஷ்பிரபா வெஞ்சூஸ் 0.5 ருபீஸ். ஜோடியாக் வெஞ்சூஸ் 0.25 ருபீஸ். அடுத்தது ஸ்டாக் ஸ்பிளிட் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ 2 ரூபா இருக்கிறத 1 ரூபாய்ட்டு ஸ்பிளிட் பண்ணுறாங்க. ஸ்ட்ரீட் ஆஃப் இன்வெஸ்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 23 ரெக்கார்ட் டேட் வர கம்பெனிஸ். நெக்ஸ்ட் செப்டம்பர் 24 போனஸ் இஷ்யூ பார்த்தீங்கன்னா இதில் செப்டம்பர் 24 ஜேஎஃப்எல் லைஃப் சயின்சஸ் வந்து 2:1 அந்த ரேஷியோவில் வந்து போனஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் செப்டம்பர் 24. அடுத்து செப்டம்பர் 25 ஆட்டெக் சிஸ்டம் வந்து 1 ரூபா டிவிடன் கொடுக்குறாங்க. பஜாஜ் ஹோல்டிங்ஸ் அண்ட் சிஸ்டம் 65 ரூபா டிவிடன் கொடுக்குறாங்க. மகாராஷ்டிரா ஸ்கூட்டர்ஸ் 110 ரூபா டிவிடன் கொடுக்குறாங்க. அடுத்தது செப்டம்பர் 25 பார்த்தீங்கன்னா ஸ்டார் லைன்ஸ் என்டர்பிரைசஸ் அவங்க அந்த கம்பெனி வந்து 1:5 அந்த ரேஷியோவில் வந்து போனஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் செப்டம்பர் 25. அதே மாதிரி சகானா சிஸ்டம் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் இஷ்யூ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எவ்ரி 15 ஷேருக்கு வந்து ஒரு ஷேர் வந்து ரைட்ஸ் இஷ்யூ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 890 ரூபா அந்த ப்ரைஸில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்பிளிட்டு ஃபேஸ் வேல்யூ 5 ரூபா இருக்கிறது வந்து 1 ரூபாயாட்டு மாறுது. அதுவும் ரெக்கார்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 25 சொல்கிறாங்க. ஸ்வஸ்டிகா இன்வெஸ்ட்மெண்ட் அது வந்து ஃபேஸ் வேல்யூ 10 ருபீஸ் பர் ஷேராக இருக்குது 2 ரூபாய்ட்டு ஸ்பிளிட் ஆகுது. அதுக்கான ரெக்கார்ட் டேட்டும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 25 சொல்கிறாங்க. நான் இப்போ சொன்னது செப்டம்பர் 25. அடுத்தது செப்டம்பர் 27 போர்ட் ஆஃப் வெஸ்ட் லெஷ்யூர் ரிசார்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 0.1 ருபீஸ் வந்து பர் ஷேருக்கு வந்து டிவிடன் கொடுக்குறாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் செப்டம்பர் 27. இந்த நான் சொன்ன அப்டேட் எல்லாமே இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் போனஸ் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ண கம்பெனிஸோட ரெக்கார்ட் டேட் வருது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.